நான் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது பேராசிரியர் சண்முகதாஸ் அவர்களின் அவர் என்ன கூற போகின்றார்கள், எனது நூலுக்கு தகுதி உண்டா, தகுதி இல்லையா, என்ன குறை இருக்கிறது, என்ன முறை இருக்கிறது என்பவற்றையெல்லாம் அவர் சொல்ல இருக்கிறார். சோதனை எழுதிய ஒரு மாணவரை போல நான் இங்கு காத்திருக்கின்றேன். ஆவண பாதுகாப்பு இந்த நூலிலே செய்யப்பட்டிருக்கின்றது. நடிகமணி அவர்களுடைய கையெழுத்தினை அதிலே நாங்கள் பார்க்கின்றோம். பல்வேறு வகையான உத்தியோக ஆவணங்கள் அதிலே தரப்பட்டிருக்கின்றன. இதைவிட புலம்பெயர் நாடுகளுக்கு பயனுள்ளதாக தாயகத்திலும் தமிழர்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளிலும் இதன் அழகு மிளிர வேண்டும் என்பது என் எதிர்பார்ப்பு என ஆசிரியரை தன்னுடைய நூலிலே கூறியிருக்கின்றார். இந்த வகையிலே இந்த நூலை படிக்கின்ற பொழுது மகாவம்சத்தை எழுதிவிட்டு அந்த மகாவம்சம் ஒவ்வொரு அதிகாரத்தின் முடிவிலே அந்த ஆசிரியர்கள் சொல்லுவார்கள், அதை மொழிபெயர்க்கின்றார் டைகர் அவர்கள், for the serene joy of the clergy. மகாவம்சம் எழுதப்பட்ட எங்களுக்காக அல்ல, அல்லது சிங்களவர்களுக்காக அல்ல, வரலாற்று ஆசிரியர்களுக்காக அல்ல. அது எழுதப்பட்டது பௌத்த புத்த சன்னியாசிகள் மிக அமைதியாக இருந்து படித்து மகிழ்ச்சி அடைவதற்காக என்றுதான் அது சொல்லப்பட்டிருக்கின்றது. for the serene joy of the clergy. அந்த வகையிலே இசை நாடக கலையிலே ஈடுபட்டுள்ள கலைஞர்கள் சுவஞர்கள் அவர்களுக்கு மிக உயர்ந்த மகிழ்ச்சியினையும் அன்பினையும் கொடுக்கக்கூடியதாக இந்த நூல் நந்தா புகழ் பெற்ற நாயகன் நடிகமணி என்கின்ற இந்த நூல் நிச்சயமாக அவர்களுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன். வி வைரமுத்து என்றால் இதற்கு இன்னொரு அணிந்துரை எழுதிய அன்பர்கள் சொல்லுகின்றார், அது டபுள் விக்டரி என்று சொல்லுகின்றேன். வைரமுத்து மீதான் ட்ரிபிள் விக்டரி, மூன்று வெற்றிகளையும் கொண்டு அமைந்த நடிகமணி அவர்கள் மதியழகனே எனக்கு ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்திலே நான் அவரை சந்தித்திருக்கின்றேன். நட்பு தொடர்ந்தது. நடிகமணி அவர்கள் அவரை எனக்கு, நான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவன் அல்ல, திருக்கோணமலையைச் சேர்ந்தவன். யாழ்ப்பாணத்துக்கு வந்த பின்னர், அதற்கு முன்னர் அவரை அறிஞ்சிருக்கின்ற பேராதனை பல்கலைக்கழகத்திலே நான் மாணவனாக பயில்கின்ற பொழுது அவர் அங்கே வந்து நாடகம் அதிலே நடித்தவர். அங்கே உள்ள சிங்கள பேராசிரியர்களுடைய பாராட்டுதல்களை எல்லாம் பெற்றவர். அதை நேரே பார்த்து மகிழ்ந்தவர்கள் நாங்கள் மாணவர்களாயிருக்கின்ற பொழுது. இருந்த போதும் பின்னர் அவரை நேரடியாக சந்திக்கின்ற வாய்ப்பும் என்னுடைய துணைவியாருடைய ஊரிலே உள்ள ஒரு கோயிலுக்கு, நெல்லண்டை பத்திரகாளியம்மன் கோயில், யாழ்ப்பாணத்திலே முதலாவது கூத்து என்று சொன்னால் அதை மேடையேற்றுவது அங்கேதான். அது எந்த அண்ணாவி என்றாலும் முதலாவது கூத்து நெல்லண்டை பத்திரகாளியம்மன் கோயில் முன்னிலே மேடையேற்றப்படும். அங்கே ஒரு வழக்கம் இருக்கின்றது, நேர்த்திக்காக கூத்தாடுகின்றது. அந்த நேர்த்திக்காக கூத்தாடுகின்ற ஒரு வழக்கத்திலே தான் வைரமுத்து அவர்களை நாங்கள் ஒரு நேர்த்தி வைத்து ஒரு கூத்தினை ஆட வேண்டும் என்று விரும்பி ஒரு கூத்தினை அவர்கள் அங்கே வந்து ஆடினார்கள். அதிலே இருந்து அவருடன் எங்களுக்கு நெருங்கிய தொடர்பு ஏற்பட்டது. நவராஜபுரம் அவர்கள் தயாரித்த இலங்கை தமிழரின் பாரம்பரிய இசைகள் அடங்கிய ஒரு ஒலித்தட்டு, அதிலே நடிகமணி பாடியிருக்கின்ற அவர்களோடு சேர்ந்து நானும் சில பாடல்களை அதிலே பாடுவதற்கு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது. அதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நடிகமணியினுடைய அந்த பாடிய பாடல்களே எனக்கு மிகவும் விருப்பமான, மதியாளனுக்கு கூட விருப்பமான பாடல் இந்த சாமராகத்திலே அடைக்கலமே என்று தொடங்குகின்ற அந்த கண்ணகி கோவலன் அந்த நாடகத்திலே அவர் பாடுகின்ற பொழுது கேட்க மிக அற்புதமாக இருக்கும். சாமராகத்திலே தொடங்கி பின்னர் அது காம்போதி தழுவிய ராகத்திலே கண்ணகியுந்த நடைக்கலம் அம்மா காரளையுந்தன்
அடைக்கலம் தாயே ஆட்டாலே மாட்டாலே மிகுந்தவளே தாயே அயனையும் என்னாலும் வளர்த்தவளே தாயே. இது வைரமுத்து பாடலே. கண்ணகி அம்மன் கோயில்களிலே பாடுகின்ற பொழுது நான் அடிக்கடி இங்கே பாடுவது உண்டு. இந்த கண்ணகியை அடைக்கலம் வைக்கின்ற பொழுது அந்த ஏட்டிலே பாடுகின்ற வழக்கம் உண்டு. மார்ச் மாதம் 2ஆம் தேதி 1984ஆம் ஆண்டு நடிகமணி அவர்களை எங்களுடைய பல்கலைக்கழகத்து கைலாசபதி அரங்கிலே அறிமுகம் செய்து அவருடைய சில பாடல்களை பாடுகின்ற அந்த பாடல்களை நெறிப்படுத்துகின்ற ஒரு பெரிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அப்பொழுது அதை நிறைவு செய்கின்ற பொழுது நடிகமணியிடம் நான் கேட்டேன், இந்த பாடலை பாடுங்கள். அப்பொழுது நான் சொன்னேன், நானும் இது பாடி இருக்கின்றேன், இப்படித்தான் பாடுகின்றது வழக்கம் எங்களுடைய கோயிலிலே. நீங்கள் பாடுகின்ற பொழுது சமாரகத்திலே தொடங்கி காம்போதியிலே மிக அற்புதமாக பாடுவீர்கள், பாடி காட்டுங்கள் என்று கேட்டேன். பாடினார். அந்த பாட்டை கேட்டு அந்த மகிழ்ச்சியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அவரையும் சமூக நிகழ்ச்சிகளையும் மிகவும் சிறப்பாக செய்து வருபவர் அவர். பொழுது 2 விடயங்கள் மட்டும் நான் வழக்கமாக கூற விரும்புகின்றேன். முதலாவது, வைரமுத்து அவர்களை கனடா வரையும் அழைத்து வந்தவன் என்ற அடிப்படையிலே முதல் பேசுவேன். இரண்டாவது, யாழ்ப்பாணத்திலே கொழும்பிலே வைரமுத்துவுடன் கலை நிகழ்ச்சிகளோடு தொடர்புடையவன் என்ற 2 விடயங்கள் மற்றும் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். முதலில், கனடா வரையும் அவரை அழைத்து வந்தேன் என்று சொன்னேன். அதற்கு சான்றுகளாக இங்கு நான் 3 அழைக்கின்றேன். திருவாளர் அருந்தவநாதன், திருமதி அருந்தவநாதன், ரமணிகரன் ஆகிய 3 இந்த மேடைக்கு அழைக்கின்றேன். பெரியவர்களே, இந்த 3 யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வைரமுத்தினுடைய இசை நாடகங்களை எனது வழிகாட்டலில் தயாரித்து காத்தவராய நாடகம், சத்தியவான் சாவித்திரி நாடகம் என்ற நாடகங்களை தயாரித்து வழித்தரவன் திருமணம் 3 நாடகங்களில் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலே 80களில் 90களில் தயாரித்து அவருடைய மரபை கட்டி காத்து அங்கு இலங்கையின் பல பாகங்களுக்கு 49 மேடைகளில் இவர்கள் மேடியிருந்தார்கள். கொழும்பு, மன்னார், திருவோணமலை முதலான பல இடங்களில் 49 மேடைகளிலே மேடையேற்றினோம் வைரமுத்து அவர்களை. அதற்கு மேலாக எங்களுடைய விக்னேஸ்வரன் அவர்கள் எங்களை அழைத்து 91ஆம் ஆண்டு எங்களை அழைத்து அங்கே பதிவு செய்து இற்றை வரையும் அந்த வைரமுத்தினுடைய இசை மரபை இவர்களின் மூலமாக அவர்களோடு ஒளிபரப்பிக் கொண்டு வருகிறார் என்பதும் எனக்கும் வைரமுத்தினுடைய அந்த வகையிலே இவர்கள் இந்த மண்ணிலே அந்த கலையை வளர்க்கிறார் என்றால் வைரமுத்து அவர்களை தொடர்ந்து இந்த நாட்டிலே நிலைநிறுத்துகிறார் என்று கூறுவதில் நான் பெருமைப்படுகின்றேன். நன்றி. அடுத்ததாக 2வது விஷயம், 1982ஆம் ஆண்டில் B.A. சிவஞானம், K.M. வாசகர், முத்துக்குமார் ஆகிய மூவரோடும் நாம் அவருடைய இல்லம் சென்று அவருடைய பாடல்களை பதிவு செய்து முத்துக்குமாரசாமி அவர்கள் இலங்கை வானொலி ஊடாக இசை அதாவது ஒளித்தட்டுகளாக வெளியிட்டார்கள். அதிலும் நான் பங்கு பற்றினேன். அப்போதெல்லாம் V.N. மதியழகன் அவர்கள் இலங்கை வானொலி கூட்டுத்தாபனத்திலே கடமையாற்றின காலங்களிலே நான் விந்தை சுவைக்கலைகள் என்ற நிகழ்ச்சியை 2 ஆண்டுகள் தொடர்ச்சியாக செய்தேன். அப்பொழுதுதான் எனக்கு
மதியழகன் அவர்களை தெரியும். மிகவும் நாட்டார் இலக்கிய துறையிலே, கிராமிய நாடக துறையிலே அவருடைய ஈடுபாடு என்ன என்பது தெரியும். அதனுடைய ஒரு வெளிப்பாடுதான் அவர் இன்று செய்திருக்கின்ற ஒரு பதிவேடா. உண்மையிலே அது ஒரு வரலாற்று ஆவணம் என்பதை ஆவணம் என்பதை நாம் விரும்பி அடைகின்றோம். பெரியோர்களே, இன்னொரு விடயம் கூற வேண்டும். ஈழத்தினுடைய தேசிய கலை வடிவம் என்பது நாட்டுக்கூத்து என்பதை நம் மேடையிலே துணிவாக ஆணித்தரமாக சொல்லியிருக்கிறேன். வைரமுத்து அவர்களுடைய இசை நாடகமானது கர்நாடக சங்கீதத்தோடு தொடர்புடையது. ஏன் அந்த இசை மரபு யாழ்ப்பாணத்திலே பிரபலியம் பெற்றது என்றால், யாழ்ப்பாணத்திலே சங்கீத மரபு இருந்தது. அந்த மரபை எங்களுடைய வைரமுத்து ஐயா அவர்கள் கற்றதன் பயனாகத்தான் அதனை செம்மைப்படுத்தி வளர்த்தார்கள். இன்னொன்று கூற வேண்டும், இந்த இசை மரபானது தமிழகத்திலே பாசி நாடக மரபு தமிழகத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காலத்தில் பம்பல் சம்பந்த முதலியார் போன்றவர்கள் தமிழுக்கு அதை ஆட்படுத்தி அதை தமிழ் மரபோடு இணைத்தார்கள். அந்த மரபினுடைய தொடர்ச்சியைத்தான் வைரமுத்து ஐயா அவர்கள் இலங்கையிலே நிலைநிறுத்தினார் என்ற செய்தியை கூறி மீண்டும் எமது தேசிய நாடகம் கலை வடிவம் நாட்டுக்கூத்து என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.